அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு, அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசர பதிவு அப்படின்னே கூட சொல்லலாம். எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாளை நமக்கு அற்புதமான ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. நாளை பிப்ரவரி மாதத்தின் 5ஆம் தேதி, தை மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச வியாழக்கிழமை. வியாழக்கிழமை அப்படிங்கிறது பொன்னையும் பொருளையும் அள்ளி தருகின்ற குபேரருடைய வழிபாட்டுக்கும் தடையில்லாமல் சுபகாரியங்களை நடத்தி தரக்கூடிய குரு பகவானுடைய வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக இருக்குது. அதுவும் இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான தேய்பிறை சதுர்த்தியான சங்கடகர சதுர்த்தியும் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ருணங்கள், அதாவது ருணங்கள்னா கஷ்டங்கள், கவலைகள், நோய்கள், இது எல்லாத்தையுமே சொல்லலாம். அதெல்லாம் நம்ம நீங்குவதற்காக விநாயக பெருமானை நினச்சி ஒரு மந்திரம் சொல்கிறது, அல்லது ஒரு தீபமேற்றி வச்சு வழிபாடு செய்கிறது, அல்லது சின்ன சின்ன பரிகாரங்கள் செய்கிறது, இது எல்லாமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தை மாதத்தில் வரக்கூடிய இந்த சங்கடகர சதுர்த்தி ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுன்னு சொல்லலாம். மேலும் இது வந்திருக்கக்கூடிய அந்த கிழமை பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்குது. அதனால் நம்ம இதை குபேர சங்கடகர சதுர்த்தி அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்த நாளில் கடன் தீரக்கூடிய பரிகாரமும் நம்ம செய்யலாம், அதே போல் பணம் சேரக்கூடிய பரிகாரமும் செய்யலாம். பணம் சேர்வதன் மூலமாக கடன் தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கையும் நம்மளால் வாழ முடியும். ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய 2 அற்புதமான பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கிறேன். ஒன்று பார்த்திங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட இலை கிடச்சிச்சின்னா விட்டுறாதீங்க, அதை பயன்படுத்தி இதை ஒன்று செஞ்சுருங்க. இதன் மூலமாக உங்களுடைய தீராத கஷ்டங்கள், கடன்கள், கர்ம வினைகள், பாவங்கள் எல்லாமே நீங்கும், பல மடங்கு பணம் சேரும்னு போட்டிருப்பேன். அடுத்து இன்னொரு பரிகாரம், நாளைக்கு நீங்கள் விநாயகர் வழிபாடு வீட்டில் செஞ்சாலும் செய்யாட்டியும், அல்லது கோவிலில் செஞ்சாலும் செய்யாட்டியும், எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் கண்டிப்பாக காலையில் குளிப்பீங்க இல்லையா? குளித்து முடித்ததுக்கப்புறமா உணவு எது எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் ஒரு வரியை 11 முறை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அது பீரியட்ஸ் டைம்லேயுமே நம்ம தாராளமாக உச்சரிக்கலாம். குளிச்சிட்டோம் அப்படின்னாவே போதும். ஒரு சில மந்திரங்களை வெறும் வயிற்றில் சொல்வதன் மூலமாக அது அதீத சக்தி வாய்ந்ததாக மாறும். அந்த மாதிரி ஒரு மந்திரம் குறித்து தான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் சொல்வதன் மூலமாக பல வருடமாக நீங்கள் அனுபவித்து வந்த அந்த கடன் பிரச்சனை அப்படிங்கிறது முழுவதுமே நீங்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்போ நான் மேலே சொன்ன அந்த 2 வீடியோக்களும் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கும்போது எண்டு ஸ்க்ரீனில் லிங்க்கு கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை இந்த சங்கடகர சதுர்த்தி நாளில் உங்களால் எந்த ஒரு வழிபாடுமே செய்ய முடியலினாலும், எந்த நாள்லேருந்து வேணாலும் தொடர்ந்து 7 நாட்கள் செய்கிற மாதிரி ஒரு அற்புதமான எளிய பரிகாரம் குறித்தும் வீடியோ போட்டிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா, நடக்காதுன்னு கைவிட்ட விருப்பத்தை கூட 7 நாட்களுக்குள்ளே நடத்தி தந்துடும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம். அதனுடைய லிங்க்கையுமே கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எப்போ உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செஞ்சுருங்க. சரி, இப்போ இந்த பதிவை திறந்து பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா, சக்தி வாய்ந்த இந்த நாளில் குளிக்கும் தண்ணீரில் நம்ம ஒரு சில பொருட்களை சேர்த்து ஒரு மெத்தடை பயன்படுத்தணும். அப்படிங்கும்போது தீராத கஷ்டங்கள் யாவுமே நம்ம விட்டு விலகும் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே நம்ம தினந்தோறுமே குளிக்கக்கூடிய தண்ணியில் ஒரு சில சாந்திரிக பொருட்களை சேர்த்து குளிக்கும்போது நம்மளுடைய உடம்பும் சுத்தமாகும், அதே போல் மனதும் சுத்தமாகும், நம்மளுடைய ஆறா கிளென்சிங் ஆகும். அப்படி தினமுமே பண்ண முடியலனாலும் சில விசேஷமான சக்தி வாய்ந்த நாள் வரும்போது கண்டிப்பாக நம்ம சேனலில் இந்த குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் குறித்து வீடியோ போடுவேன். அந்த மாதிரி போடக்கூடிய நாள்லையாவது நீங்கள் அதை பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையிலேயே குளிச்சிருவாங்க, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மாலை நேரத்தில் தான் விளக்கேற்றுவாங்கங்கிறதுனால மாலை தான் குளிப்பாங்க. இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமும் காலையிலையும் குளிக்கலாம், மாலையிலையும் குளிக்கலாம். நாளை இரவுக்குள்ளார எந்த நேரத்தில் குளித்தாலும் அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். மேலும் இந்த பரிகாரத்துக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. பீரியட்ஸ் டைம்லையும் குளிக்கலாம், பிறப்பிறப்பிட்டு இருந்தாலும் குளிக்கலாம், நைட் அசைவம் சாப்பிட்டீங்கனாலும் காலையில் அந்த குளியல் முறையை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள்னு சகலத்தவருமே பயன்படுத்திக்கலாம். சரி, அது என்னென்னு பார்த்தலாம். இப்போ ஒரு பக்கெட் அளவுக்கு தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கோங்க. சுடு தண்ணியோ பச்சை தண்ணியோ அதை நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஒரே ஒரு பொருள் தான் சேர்த்த போகிறோம். அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, மஞ்சள் தூள். இந்த மஞ்சள் தூள் அப்படிங்கிறது கிருமி நாசினியாகவும் பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்குரிய வியாழக்கிழமை நாளில் நம்ம குளிக்கும் தண்ணீரில் இந்த மஞ்சள் தூளை சேர்த்து குளிக்கிறது நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சு தரும் அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் நம்ம இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த தண்ணீரில்
இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்கள், இந்த ஒரு நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க. தண்ணீருக்கு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி உண்டு. மேலும் சில ஏஞ்சல் நம்பரை நம்ம இந்த தண்ணீரில் பயன்படுத்தும் போது இன்னும் அது அதீத சக்தி வாய்ந்ததாக மாறிடும். அதை பயன்படுத்துகிற நமக்கு அதிகப்படியான பலன்களையும் கொடுக்கும். சரி, இது என்ன நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 நம்பர் தான். 5 8 5 8 5 8 இதுதான். இந்த 5 8 அப்படிங்கிற நம்பரை தண்ணீரில் நீங்கள் உங்கள் விரலை பயன்படுத்தி எழுதுங்க. வலது கையினுடைய ஆள்காட்டி விரல், ரைட் ஹேண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி தண்ணீரில் எழுதுங்க. இந்த ஒரு நம்பரானது விநாயக பெருமானுக்கும் உகந்தது, ஆஞ்சநேயருக்கும் உகந்தது. 2 பேருமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்களை போக்கி நல்ல ஒரு வளமான வாழ்க்கையை அமைச்சு தருபவங்க அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த நம்பரை நம்ம பயன்படுத்திட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி தலைக்கும் குளிக்கலாம், உடம்புக்கும் குளிக்கலாம், நம்மளுடைய விருப்பம். சரி, இப்படி குளிச்சு முடிச்சாச்சு. அதன் பிறகு நான் இந்த தீபம் ஏற்ற சொல்லியிருந்தேன் இல்லையா, அதை நீங்கள் இன்றைய மாலை நேரத்தில் செஞ்சுக்கோங்க. மறக்காமல் இந்த குளிச்சு முடிச்சதையும் வெறும் வயிற்றில் அந்த மந்திரம் சொன்னேன் இல்லையா, அதை நீங்கள் சொல்லிடுங்க. அதன் பிறகு உங்களுடைய இடது கையில் இந்த மணிக்கட்டு பகுதி இருக்குது இல்லையா, லெஃப்ட் ஹேண்டில் ரிஸ்ட் பகுதி, இந்த இடத்துல மறக்காமல் இந்த 5 8 அப்படிங்கிற நம்பரை எழுதுங்க. எந்த கலர் பேனா பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பேனாவை பயன்படுத்துங்க. ரெட் கலர் லிங்க் வர மாதிரி பேனா, ஸ்கெட்ச் பென்சில், மார்க்கர் பயன்படுத்தி இந்த 5 8 அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. ஒரு எனர்ஜி சர்க்கிள் கேப்பில் அது மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு அந்த வட்டத்துக்குள்ளார இந்த 5 8ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இந்த நம்பரை பார்த்த மாதிரியே உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரணும், கவலைகள் தீரணும், கடன்கள் தீரணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அதெல்லாம் நீங்கின மாதிரி ஒரு முறை கற்பனையும் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். இந்த நாள் முழுவதும் இந்த நம்பரானது உங்கள் கையில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்த்துருந்தீங்கன்னா கூட அந்த சமயத்திலேயே நீங்கள் இந்த நம்பரை கையில் எழுதிக்கோங்க. இது உங்கள் வாழ்க்கையில் பல மாயாஜாலங்களை புரியும். அனைவரும் நாளை நாளில் இந்த 2 எளிமையான விஷயங்களையும் செஞ்சு பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.